வணக்கம். தமிழகத்துக்கான ஒரு முக்கியமான வானிலை அப்டேட் வந்திருக்கு. அடுத்த சில நாட்களுக்கு வானிலை எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு விரிவான அலசல் இது. வாங்க பார்க்கலாம். ஆமாங்க, தமிழகத்துல மறுபடியும் மழை ஆரம்பிக்க போகுது. இன்னிலிருந்து டிசம்பர் 16 வரைக்கும் பரவலா மழை இருக்கும்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் ஒரு புதிய எச்சரிக்கையை வெளியிட்டிருக்காங்க. வாங்க என்ன விஷயம்னு விரிவா பார்க்கலாம். சரி, திடீர்னு ஏன் இந்த மழை? இதுக்கு காரணம் கிழக்கு திசையில இருந்து வீசுற காத்தோட வேகத்துல ஏற்படுற ஒரு மாறுபாடுதாங்க. இதனால என்னென்ன தாக்கம் இருக்கும்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமா என்ன சொல்லிருக்காங்கன்னு பாப்போம். முதல்ல மொத்தமா மாநிலம் முழுமைக்கும் அடுத்த சில நாட்களுக்கு என்ன நடக்கும்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். சரி, இந்த மழை உங்க பிளான்ஸை பாதிக்குமா? ஒவ்வொரு நாளும் என்ன எதிர்பார்க்கலான்னு தேதி வாரியா இப்ப பார்க்கலாம். அப்போதான் நீங்க அதுக்கேத்த மாதிரி தயாராக முடியும் இல்லையா? நம்மளோட பார்வை இன்னைக்கு, நாளைக்கு, அப்புறம் வாரத்தோட நடுவுல, அதாவது டிசம்பர் 12ல இருந்து 14 வரைக்கும், கடைசியா வார இறுதியில டிசம்பர் 15, 16ஆம் தேதிகள்ல வானிலை எப்படி இருக்க போகுதுங்கிறத பத்தி தான். ஓகே, முதல்ல இன்னைக்கும் நாளைக்கும், அதாவது டிசம்பர் 10, 11 தமிழ்நாகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகள்ல அங்கங்க இடி மின்னலோட லேசானதுல இருந்து மிதமான மழைக்கு வாய்ப்பிருக்கு. அது மட்டுமில்ல, உள் மாவட்டங்கள்ல இருக்கிறவங்களுக்கு அதிகாலை நேரத்துல லேசா பனிமூட்டமும் இருக்குன்னு சொல்றாங்க. சரி, அடுத்த வாரத்தோட நடுப்பகுதி டிசம்பர் 12லிருந்து 14 வரைக்கும் இங்க கொஞ்சம் மாற்றம் இருக்கு. தென் தமிழகம், டெல்டா மாவட்டங்கள், அப்புறம் காரைக்கால் பகுதிகள்ல மட்டும் ஓரிரு இடங்கள்ல லேசான மழை இருக்கலாம். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மத்த மாவட்டங்கள்ல பெரும்பாலும் வறண்ட வானிலை தான் நிலவும். வார இறுதியில, அதாவது டிசம்பர் 15, 16 தேதிகள்ல கதை மறுபடியும் மாறுது. மழை திரும்பவும் பரவலாக ஆரம்பிக்குது. தமிழ்நாட்டோட பெரும்பாலான இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால்னு எல்லா இடங்கள்லயும் லேசானதிலிருந்து மிதமான மழைக்கு வாய்ப்பிருக்கு. சரி, இது மாநிலத்துக்கான பொதுவான நிலவரம். நம்ம தலைநகர் சென்னையில அடுத்த 48 மணி நேரத்துக்கு என்ன நிலைமைன்னு பார்க்கலாமா? சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கான பிரத்யேக அப்டேட் இதோ. அடுத்த 2 நாளைக்கு, அதாவது 48 மணி நேரத்துக்கு வானம் பாத்தீங்கன்னா ஓரளவு மேகமூட்டமா இருக்கும். அப்பப்போ நகரோட சில பகுதிகள்ல லேசா மழை தூறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா 30லிருந்து 31 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகலாம். குறைந்தபட்சம் 23லிருந்து 24 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் விட ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கை. இது குறிப்பா நம்ம மீனவ நண்பர்களுக்காக. தயவு செஞ்சு கவனமா கேளுங்க. எல்லார் மனசுலயும் இருக்கிற முக்கியமான கேள்வி, இந்த நிலைமையில மீனவர்கள் கடலுக்கு போகலாமா? இதுக்கு பதில் ரொம்ப தெளிவானது, உறுதியானது: வேண்டாம். எந்த காரணத்தை கொண்டும் மீனவர்கள் கடலுக்கு போக வேண்டாம்னு ரொம்ப திட்டவட்டமா எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. சரி, அப்போ எந்தெந்த பகுதிகள்ல இந்த எச்சரிக்கை இருக்கு? குறிப்பா பாத்தீங்கன்னா, தமிழகத்தோட ஒட்டுமொத்த கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதி, அப்புறம் தென்மேற்கு வங்கக்கடல், இந்த எல்லா பகுதிகளுக்குமே மீனவர்கள் போக வேண்டான்னு அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க. ஏன் இவ்ளோ கண்டிப்பா சொல்றாங்கன்னா காரணம் இதுதான். இந்த பகுதிகள்ல மணிக்கு 35லிருந்து 45 கிலோமீட்டர் வேகத்துல பலத்த சூறாவளி காத்து வீசும். சில நேரங்கள்ல இதோட வேகம் 55 கிலோமீட்டர் வரைக்கும் கூட போகலாம். இது உண்மையில ரொம்ப ஆபத்தானமான ஒரு சூழல். இப்போ இந்த தகவல்கள் எல்லாம் உங்ககிட்ட இருக்கு. இத வச்சு நீங்க எப்படி உங்களையும் உங்க குடும்பத்தையும் தயார்படுத்திக்க போறீங்க? முக்கியமா இந்த தகவலை உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும், குறிப்பா மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கும் எப்படி கொண்டு சேர்க்க போறீங்க? நம்ம பாதுகாப்பு நம்ம கையில தாங்க இருக்கு. கவனமா இருங்க.